சுவிட்சர்லாந்து நாட்டிலே லவுசான் மாநகராட்சி தேர்தல்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் 28ஆம் தேதி அதனுடைய முழுமையான வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ள சூழ்நிலையில் அந்த தேர்தலிலே குறிப்பாக லவுசான் மாநகரம் தொடர்பில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், லவுசான் மாநிலம் தொடர்பில் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அந்த மாநிலம் ஒலிம்பிக் நகரம் என்று கூட குறிப்பிடுவார்கள். அதனோடு சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய 4 பிரதான நகரங்களுள் லவுசான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரமும் முதன்மையானது ஒரு நகரமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் அங்கு நீண்ட நெடு காலமாக அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டு ஈழத்தமிழர்களோடு குறிப்பாக சுவிட்சர்ல இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து மக்களினை தொடர்பு படுத்துபவராக இருக்கக்கூடிய நமசிவாயம் அவர்கள் 3வது முறையாக அந்த தேர்தலிலே களமிறங்குகின்றார். தொடர்ச்சியாக 2 முறைகள் 10 ஆண்டுகள் அந்த மாநகராட்சியிலே உறுப்பினராக இருந்தவர் மீண்டும் ஒரு முறை மக்கள் ஆணையினை கேட்டிருக்கின்றார் சோசலிச கட்சியின் சார்பில். அவருடைய தேர்தல் பிரவேசம் எப்படி இருக்கின்றது, அந்த நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது, அங்கு எப்படியான சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன, மக்களினுடைய பங்கு பெற்றுதல் அல்லது மக்களினுடைய பங்குகள் அந்த தேர்தலில் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 இணைத்திருக்கின்றோம் திரு நமசிவாயம் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த தேர்தலில் நீங்கள் 3வது முறையாக களமிறங்கி இருக்கின்றீர்கள். கடந்த 2 முறைகளிலே தொடர்ச்சியாக மாநகர உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். இப்படியான சூழ்நிலையில் உங்களுடைய பிரவேசமும் உங்களுடைய நிலைப்பாடும் எப்படி இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் மிக திருப்தியாக இருக்கின்றது. இதுவரையில் எங்களுடைய தமிழ் உறவுகள் எனக்கு தெரிந்தவரையில் ஒரு 80% மேற்பட்டவர்கள் இதிலே பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் லுசான் வாழ் உறவுகளிடம் நான் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், 28 தேதி பகல் 11 மணி வரை தான் வாக்குகளை போடலாம். ஆகவே இதுவரை வாக்குகளை போடாதவர்கள் தயவு செய்து அக்கறை கொண்டு உங்களுடைய வாக்கு பத்திரங்களை, வாக்கு என்வலப்புகளை திறந்து அங்கே உள்ள, அதாவது பெயரிடப்படாத ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கின்றது 1 தொடங்கி 100 வரையில். அந்த லிஸ்டிலே மேலே 09 பார்ட்டி சோசலிஸ்ட் லுசான் என்று எழுதிவிட்டு என்னுடைய பெயரை 09 குச்சு 08 என நம்பரை எழுதிவிட்டு ஒரு தடவை எழுதுங்கள். பின்னர் அதேபோல் 09 08 எழுதி 2வது தடவை எழுதுங்கள். இதுதான் நீங்கள் வாக்கு போடுவது. இங்கே புள்ளடி போடுற வழக்கம் இல்லை. இந்த பத்திரத்தை 2ஆக மதித்துவிட்டு இன்னும் முனிசிபல் லிஸ்டுக்கும் சோசலிஸ்ட் பார்ட்டியின் லிஸ்ட் எடுத்து அந்த பெரிய என்வலப்புகள் ஒரு மஞ்சள் என்வலப்பில் நீங்கள் வைத்துவிட்டு அதை வைக்க வேண்டும். அதுபோல் உங்களை அடையாளப்படுத்தும் அடையாள அட்டையை மஞ்சள் என்வலப்புகள் வைக்க வேண்டும். உங்கள் அடையாள அட்டையை தயவு செய்து வாக்கு என்வலப்புகள் வைத்து ஒட்டிவிட வேண்டாம். அப்படி ஒட்டினால் அது செல்லுபடியாக ஆகிவிடும். ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்வதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. உலக ரீதியில் நாம் தமிழர்கள் ஜனநாயக செயல்பாட்டில் இறங்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் கட்டாயம், அதுதான் எங்களுக்குள்ள ஒரு வழி. பல நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் அந்தந்த அரசுகளுக்கு உள்ளே சென்று நாங்கள் செய்யும் பரப்புரை வழியாகத்தான் எங்களுடைய உரிமைகளை, எங்களுக்கு தேவையானவர்களை நாங்கள் இந்த உலகிற்கு சொல்ல. ஆயுதப்போர் மௌனித்த பின்பு வேற எந்த ஒரு வழியும் எங்களுக்கு இல்லை. ஆகவே எங்கள் உரிமைகளை பெறுவதற்கு அந்தந்த நாட்டு அரசுகளுக்குள் நாங்கள் சென்று செயல்படுவதற்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் மனித உரிமைகளை பேசப்படுற அந்த ஐநா என்று சொல்லப்படுற அந்த இடத்துக்கு நான் 1985 பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் எங்களுடைய லவுசான் மாநகரத்தில் நான் ஒரு அங்கத்தவராக இருப்பது பல வழிகளில் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே திரும்பவும் எம் உறவுகளிடம் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், 28ஆம் தேதிக்கு முன் இதுவரை நீங்கள் வாக்கு பதிவு செய்யாவிட்டால் தயவு செய்து அதை செய்யுங்கள். தெரியாவிட்டால் உங்களுக்கு உங்கள் நண்பர்களிடம் விசாரியுங்கள். அதுவும் கஷ்டம் என்றால் என்னுடைய தொலைபேசி 079 796 78 50க்கு தயவு செய்து அழையுங்கள். இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன், 079 796 78 50க்கு அழையுங்கள். உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, 29ஆம் தேதி திங்கட்கிழமை கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் என
உறுதியாக நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது நீங்கள் அந்த தேர்தலிலே அந்த நிச்சயம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலையிலே நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது ஜெனீவா நகரிலே இடம்பெறுகின்ற மனித உரிமைகள் செயற்பாட்டிலே முடியுமானவரை உங்களுடைய அந்த மாநகராட்சி உறுப்பினர் பதவி என்பது உறுதுணையாக இருப்பதாக. இப்படியான சூழ்நிலைகளில் நீங்கள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலே ஜெனீவா நகரிலே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களிலே ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு தமிழராக இருக்கின்றீர்கள். இன்று வரை உங்களை பலர் அறியாமல் இருக்கலாம். இப்படியான நிலைமைகளில் எப்படியான வகையில் அந்த வாக்களிப்பு அல்லது இந்த வாக்கினுடைய பெருமதி தன்மையினை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய வாக்குகளற்ற ஈழத்தமிழர்களும் இதனை அதிகரிக்கலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது லவுசான் நகரில் பி பத்திரம், சி பத்திரம், சுவிஸ் பத்திரம் உள்ள அத்தனை வெளிநாட்டவர்களுக்கும் இந்த வாக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 10 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பத்திரங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய லுசான் மாநகரத்திலும் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த வாக்கு பத்திரங்கள் என்வெலப்பில் கிடைத்திருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் அதாவது சில தினங்களுக்கு முன் நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கணக்கு பார்த்த இடத்தில் பல தமிழர்கள் அந்த வாக்கு என்வெலப்புகளை எடுத்து திறந்து பார்க்காத நிலையில கூட இருப்பதாக எங்களுக்கு தெரிந்தது. என்றாலும் நாங்கள் கடந்த சில நாட்களில் அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். ஆகவேதான் நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், இருக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் அவர்கள் அந்த பணியை செய்யலாம் என்று சொல்லித்தான் நான் சொல்லுகின்றேன். அதனோடு அன்றைய அதாவது அந்த உங்களுடைய லவுசான் மாநகராட்சி தேர்தல் இடம்பெறுகின்ற அந்த நாள் என்பது சுவிட்சர்லாந்தினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய இன்னும் ஒரு தேர்தல் சுவிஸ் நாடு தழுவிய ரீதியிலே நடைபெறுகின்றது. வெளிநாட்டவர்களுடைய அதாவது சட்டத்தை மதிக்காத அல்லது சட்டத்துக்கு முரணாக இருக்கின்ற குடியேற்றவாசிகளை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற சட்டமும் அன்றைய நாளிலே இறுதி நாளாக இருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஏற்கனவே ஈழத்தமிழர் அவையின் சார்பாக பல மொழிகளிலும் அந்த ஈழத்தமிழர் அவையை சேர்ந்த நாங்கள் 4 பேர்கள் இதற்காக ஒரு செவ்விகள் கொடுத்து ஏற்கனவே அது மக்களுக்கு பலவிதமான செய்திகளாகவும் அது பரப்பப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அதாவது அதை பற்றி சொல்லுவது என்று சொன்னால், சிறு பிழைகள், தமிழர்கள் எங்களுடைய உறவுகள் இதெல்லாம் ஒரு பாரதூரமான பிழை இல்லை என்று யோசிக்கிற சிறு பிழைகள் கூட அவர்களை இந்த நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு வழிவகுத்துவிடும். அதாவது அந்த சட்டம் 28ஆம் தேதி பாஸ் பண்ணினால் யூடிசி என்று அழைக்கப்படுற அந்த கட்சியினால் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று பகல் கூட இதை பற்றி நான் வேற சிலருடன் பேசின பொழுது உண்மையில் அது ஒரு பயங்கரமானது. காரணம் என்னென்றால், தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்து விட்டால், அதாவது அதை பற்றி இன்று ஒரு பெரிய பத்திரிகையில ஒரு பக்கம் முட்டை வந்திருக்கிறது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவி, அதாவது இந்த நாட்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவி அது விஷயமாக இன்றைக்கு ஒரு பேட்டியை கூட அவ கொடுத்திருக்கின்றார். அவ அதாவது வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவாக அந்த பேட்டியை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு பெயர் மனோன் ஷிக் என்பவ. அவ பேர்ன் தலைநகரத்தில் கடமையாற்றுவவ. ஆனால் அவ வதிகிறது இங்கே எங்களுடைய மாநிலத்தில். அவருடைய கணவர் கூட எண்ணுவத்து பக்கத்தில், அதாவது கொன்சை கோமல் என்று சொல்லப்படுகிற மாநகராட்சியில் மெம்பராக இருக்கின்றார். அவ சொல்லுகிறார், அநியாயமாக இந்த சட்டம் பாஸ் பண்ணும் என்று சொன்னால் பிள்ளைகளை விட்டு தந்தை விலகி தன் நாட்டுக்கு போக வேண்டி வரும். பிள்ளைகள் சுவிஸ் பத்திரம் எடுத்தாலும் தவறு செய்தால் அவர்கள் தாய் தந்தைகளை விட்டு விலகி இன்னொரு தங்கள் பூர்வீகமான நாட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது அவர்களுக்கு அந்த நாட்டின் பார்வை தெரியாது, அந்த நாட்டிலே யாரையும் தெரியாது. அவர்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிதறடிக்க போகின்றது என்று சொல்லி மிகவும் வேதனையாக அவர் ஒரு பக்கத்துல கட்டுரை எழுதி இருக்கின்றார். ஆகவே இது தமிழர்களை பொறுத்தவரையில் மதுவான மருந்துபவர்கள், இன்னும் வேறு வேறு பிரச்சனைகளில் ஈடுபவர்கள், வாகனத்தை அதிவேகத்திலே ஓட்டுபவர்கள் அதிகம் பேர் இந்த தவறுகளை எங்கள் தமிழர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதாவது வரப்போற பாதிப்பு பல குடும்பங்கள் சிதறி போவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே நாங்கள் அது உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. திட்டமிட்டு ஒரு கிளையை செய்பவர்களை யாரும் மன்னிக்க முடியாது. அப்படியும் எங்களுடைய மாநிலத்தில் 2-3 நடந்திருக்கின்றது. எளிமையான காலங்களில் அப்படி நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக தூக்கி எறியப்படுவார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நோ என்று சொல்லித்தான் வாக்களித்து
வாக்களிக்கின்றோம். அதைத்தான் எல்லா மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றது. ஆனாலும் அது வாக்கு ஆம் என்று சொல்லி 50 வீதத்துக்கு மேலே அவர்கள் எடுப்பார்கள். 50.1 எடுத்தா கூட அது பெரிய ஒரு பாதிப்பை சுவிட்சர்லாந்து அரசியலை பொறுத்தவரையிலும் அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்ற அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கின்றது. ஆகவே 25,000 தமிழர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் பத்திரம் இருக்கின்றது. ஆகவே அத்தனை தமிழர்களும் நோ என்று சொல்லி வாக்களிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். லங்காஸ்ரீயின் 24 செவ்விகளோடு இணைந்து கொண்டு லவுசான் மாநகராட்சி தேர்தலிலே மாநகராட்சி வேட்பாளராக நிற்கின்ற நீங்கள் எப்படியான வகையில் அதிலே மக்களை வாக்களிப்பிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு மேலாக வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற சுவிட்சர்லாந்திலே நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலிலே எப்படியான தன்மைகளிலே பாதிப்புகள் இருக்கின்றன, அதனை நிவர்த்தி செய்வதுகானால் எப்படியான வகையிலே ஈழத்தமிழர்கள் அதற்கு மேலாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எப்படி இந்த சட்டத்தினை நகர்த்த வேண்டும் அல்லது இந்த சட்டத்தினை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பது தொடர்பில் விரிவாக விளக்கம் அளித்தமைக்காக லங்காஸ்ரீயின் 24 செய்தி சேவையின் சார்பில் விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.